வணக்கம். சீசனல் டாக்ஸ், அதாவது பருவகால உரையாடல்கள் என்ற தலைப்பில் நம் முன்னோர்களால் 6 வகையாக பிரிக்கப்பட்ட பருவங்களாகிய குளிர்பருவம், மழைப்பருவம், கோடைகால பருவத்தை இளவேனில் பருவம், முதுவேனில் பருவம், பனிக்காலத்தை முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கோடை பருவத்தில், அதாவது கோடை காலத்தில் கொடும் வெயிலின் தாக்கத்தை முழுமையாக அனுபவித்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் இயற்கையோடு இணைந்த நம் முன்னோர்களின் வாழ்க்கையை நாம் தொலைத்துவிட்டு மரம் செடி கொடிகளை வெட்டி காடுகளை அழித்து நகரமயமாக்கல் என்ற பெயரில் இந்த பூமியை நரகமாக்கி விட்டோம். அதன் பலன் வெறும் தண்டனை மட்டும், அதாவது நரகத்தில் கிடைப்பது துன்பம். அந்த துன்பம் எனும் தண்டனையை அனுபவிக்க தயாராகிவிட்டோம். அதிலிருந்து தப்பிக்கவோ சமாளிக்கவோ முடியாது. காரணம், அனைத்து வழிகளும் அடைபட்டு விட்டன. ஒரே வழி தற்காத்து கொள்ளுதல். வெயிலின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொள்வது காரணம் குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய பூமி வெப்பமடைதல். மனிதர்களாகிய நாம் நம் சுயநலத்திற்காக எந்த அளவுக்கு நவீனமயமாக்க வேண்டுமோ அதை செய்துவிட்டு இன்று துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் தப்பிப்பது எப்படி? அதாவது தப்பிக்க முடியாது, சமாளிப்பது, தற்காத்து கொள்வது எப்படி எனும்போது ஒரே வழி. 10 வழிகளில் நாம் நம்மை சமாளித்து கொள்ள முடியுமா என்று தான் பார்க்க வேண்டும். என்ன 10 வழி? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் எண்ணம் வளர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனுக்கு மரம் வளர்க்க வேண்டும், காடுகளை உணர வேண்டும். அடிப்படை விஷயமாக நீரும் காற்றும் நம்மிடம் இல்லை என்னும் பொழுது நாம் எப்படி உயிர் வாழ முடியும்? நமக்கே இந்த கதி என்றால் நம் குழந்தைகளாகிய பிள்ளைகள், பேர குழந்தைகளின் நிலைமை என்ன? அதற்கு ஏதாவது செய்வோமா என்பதை பற்றிய அலசல் தான் இந்த உரையாடல். நான் பேசவில்லை, நாம் பேசுகிறோம். இதை கவனிக்கும் அத்தனை நண்பர்களும் இதை சற்று யோசிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற எண்ணத்தில் இதை பார்ப்போம். நாம் இந்த புவி வெப்பமடையிலிருந்து தப்பித்து கொள்ள, தற்காத்து கொள்ள என்ன செய்யலாம் என்றால் ஒரு 10 டிப்ஸ், வழிமுறைகளை பின்பற்றலாம். நாமே தான் செய்து கொள்ள வேண்டும். முதல் ஒன்று, நமக்கு நாமே மருத்துவர். நம் உடம்பில் ஏதேனும் வலியோ பூச்சியோ கடித்தால் அதை உணரக்கூடியவர்கள் நாம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி மருத்துவர் இன்னொருவருக்கு போக முடியும்? ஆகவே நம் உடம்பானது 96 தத்துவங்களால் ஆக்கப்பட்டு உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டு அதைத்தான் நாம் உடம்பு என்று சொல்கிறோம். இந்த உடம்பு அடிப்படையில் பித்தம், வாதம், கபம் என்ற 3 தோஷங்களின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. நம் உடம்பு பித்த உடம்பா, வாத உடம்பா, கப உடம்பா என்பதை நாம் தான் கண்டுபிடித்து அதற்கேற்ப உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் காலத்திற்கேற்ற செயல்களையும் சிறு சிறு பயிற்சிகள் மூலமாகவும் நோய் வளர விடாமல் இந்த உடம்பை காத்து கொள்ள வேண்டும். 2வது தலைப்பு, மருந்தில்லா மருத்துவம். அது என்ன மருந்தில்லா மருத்துவம்? ட்ரீட்மெண்ட் வித்தவுட் மெடிசின். நம் உடம்பில் அத்தனை சத்துக்களும் நிரம்பி இருக்கு. அதாவது அறுசுவையும் இருக்கும், சரிவிகித உணவும் இருக்கும். ஆனால் நோய்கள் எப்படி வருகிறது? காரணம், சிறு சிறு உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், முத்ராசன சொல்லக்கூடிய பயிற்சிகள், அக்குப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள், காலையில் எழுந்திருத்தல் போன்ற வாழ்வியல் முறைகள், இதையெல்லாம் பின்பற்றும் போது நம் உடம்பில் உள்ள சத்துக்கள் சரியான இடத்திற்கு இரத்த ஓட்டத்தின் மூலமாக சென்று அடையும். இதுதான் உடற்பயிற்சியினுடைய நோக்கம். அதுவே மருந்தில்லா மருத்துவம். 3வது, உணவு முறைகள். உணவு முறைகள் எதை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த அளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற நிலைக்கு நாம் சென்று விட்டோம். குறிப்பாக மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய 60 வயது மேற் சென்றவர்களும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டால், ஆனால் அது தவறு. நம் உடம்பானது அறுசுவையும் ஒவ்வொரு நாள் உணவில் இருக்க வேண்டும். சரிவிகித உணவு, அதாவது விட்டமின், தாதுக்கள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள் என்று சொல்லக்கூடிய 5ம் இருக்க வேண்டும். கூடவே இந்த கோடை காலமாகிய
வெப்பத்தை தாக்கு பிடிப்பதற்கு நீர் சார்ந்த உணவுகள், நீர்க்காய்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது. 4வது, வாழ்வியல் முறைகள். ஒவ்வொரு உடம்புக்காரர், அதாவது பித்த உடம்புக்காரர், வாத உடம்புக்காரர், கப உடம்புக்காரர், இவர்கள் என்னென்ன உணவு முறையிலிருந்து, செயல்முறையிலிருந்து, எண்ணும் எண்ணங்களிலிருந்து என்னென்ன செய்ய வேண்டும், உண்ண வேண்டும் என்பது ஒரு தனி பட்டியலே இருக்கிறது. பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூல் இருக்கிறது. அதில் இதற்கான வழிமுறைகள்லாம் கொடுத்திருக்கின்றன. நாம் அதையெல்லாம் போய் படித்திருக்க வேண்டாம். நம் உடம்பு எந்த அடிப்படை, பித்த உடம்பாக இருந்தால் கூடுமான வெப்பம் அதிகமாக ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதை சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். எலுமிச்சை போன்ற உணவுகளை சேர்த்துக்கொண்டால் பித்தம் சமநிலைப்படும். இப்போ வாதம் என்றால் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது சார்ந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேறு வழி இல்லை என்றால் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன, உருளைக்கிழங்கு சேர்ப்பதிலிருந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டும், வாழைக்காய் சேர்ப்பதிலிருந்து தவிர்க்க வேண்டும். இது போன்ற முறைகளை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது காலத்திற்கேற்ற செயல்கள். கோடை காலம் என்றால் முடிந்தவரை வெயிலில் நேரடியாக செல்லாமல் இருப்பது நல்லது. கடினமான வேலைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அசைவ உணவுகளை உண்ணாமல் இருப்பது நல்லது. காரணம், செரிமானத்துக்கான ஒவ்வொரு உறுப்புகளும் செரிமானத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் வெப்பம் ஏற்படும். அதுவும் நம் உடம்பை பாதிக்கும் கோடை காலத்தில். அதுக்கு அடுத்தது நோய் வராமல் தடுத்தல். நோய் வராமல் தடுத்தல்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாயை கட்டினால் நோய் கட்டலாம், சும்மா இருப்பதே சுகம். இது போன்ற வாயை வைத்தே பழமொழிகள் இருக்கும்போது உடம்புக்கு எவ்வளோ பழமொழிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மருத்துவ பழமொழிகள். அதையும் கொஞ்சம் பார்க்கலாம், அலசலாம். இதன் மூலம் கோடை காலத்தை வெயில் தாக்கத்திலேருந்து சமாளிக்க உதவும். அதுக்கு அடுத்தது உடல் வறட்சி நீங்க. பொதுவாகவே வயதானவர்களுக்கு உடல் வறட்சி ஏற்படும். ஏனெனில் இயக்கம் குறையும், நீர் சத்து குறையும், அவருடைய உணவு முறை மாறும், கவனிப்பு இருக்காது. மூத்த குடிமக்களுக்கு வயதாக குடும்பத்தில் கவனிப்பு இருக்காது. இதன் மூலமாகவும் நெய்ப்புத்தன்மை குறைந்துவிடும். உணவில் நெய்யை சேர்த்து கொள்ள வேண்டும். நெய்ப்புத்தன்மைக்கு நீர்க்காய்களை சேர்த்து கொள்ள வேண்டும். வெட்டியர் போட்ட பானை நீர், வெந்தயம் கலந்த ஊற வைத்த மோர் ஆகியவளை குடித்தாலும் உடல் வறட்சி நீக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இயற்கையை போற்றுதல். நாம் இன்று அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கும், நாம் பின்னால் நமக்கு குழந்தைகள் அனுபவிக்க போகும் துன்பத்திற்கும் ஒரே காரணம், இயற்கையை மறந்தோம். நம் முன்னோர்கள் வாழ்ந்த இயற்கையான வாழ்க்கையை மறந்தோம். அவர்கள் விட்டு சென்ற அடிப்படை கடமைகளை செய்ய தவறினோம். பணம் ஒன்றே குறிக்கோளாகவும் நவீன கல்வியை படிக்கும் குறிக்கோளுக்காக மட்டுமே வாழ்ந்து விட்டோம். ஆக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும். இயற்கை நீர்நிலைகளை, தூர்த்து போன நீர்நிலைகளை சரி செய்ய வேண்டும், புதிதாக உருவாக்க வேண்டும். அதற்கான மழை நீரை சேமிப்பதற்கான கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது இயற்கை போற்றுதல் சிறப்பாக இருக்கும். கடைசியாக செயற்கை தவிர்ப்போம். இயற்கையெல்லாம் அழித்து விட்டோம். ஃப்ரிட்ஜு, ஏசி என்று அதனை நம்பி இருக்கிறோம். ஒரு மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டால் நம் நிலைமை என்ன ஆகும்? துன்பம் இன்னும் அதிகமாகும். ஆகவே செயற்கை முடிந்தவரை தவிர்ப்போம். வண்ண நிற குடிர்பாங்களை நீக்குவோம். கலப்பட உணவை நீக்குவோம். வீட்டிலேயே சமையல் செய்து உண்ண பார்ப்போம். கொரோனா காலத்தில் எப்படி ஒவ்வொருவரையும் வீட்டிலேயே சமையல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததோ அதை போன்று நாம் நினைத்து வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிமுறைகளை ஒவ்வொன்றாக அடுத்த பதிவில் இன்னும் தனித்தனியாக பார்க்கலாம். படிக்க நன்றி. விசங்கர் ஹரிகிருஷ்ணன்.